ஹாய் காய்ஸ். சேலத்தோட 4வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை வெல்கம் பண்ணுறதுக்கு நான் சேலம் ஜங்ஷன் வந்திருக்கேங்க. ட்ராவல்லாம் கிடையாது, ஒன்லி ஒரு வீடியோ கிளிப்பாட்டம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புற பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒரு 10 ரூபாய்க்கு எடுத்தாச்சு சேலம் ஜங்ஷனில். ஆக்சுவலாக நான் ஷெட்யூல் டைமிங் தாங்க நான் இங்கேயே வந்தேன். இப்போ தாங்க வந்து இது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்ததுங்க. நான் வரும்போது ட்ரெயின் வருதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுருக்காங்க, பார்ப்போங்க. யாரும் போட் பண்ணுறது அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் போர்டும் பண்ணக்கூடாதுன்னு தாங்க இருக்கேன். ஏன்னா நாம் என்னைக்கு பேமெண்ட் பண்ணி நான் போகிறோமோ அன்னைக்கு தாங்க இது பண்ணுவோம். ஃபங்க்ஷனில் வேறு மாதிரி போயிட்டுருங்க, பாட்டெல்லாம் போட்டு நினைக்கிறேன். இதோட நான் இந்த கிளிப்பை முடிச்சுக்கிறேங்க. ரைஸ் வந்தே பாரத் 20th வாங்க பேக் ஷாட்டில் காமிக்கலாம். இப்போ தான் ஒன்றில் என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ காமிக்கிறேங்க நான் உள்ளே வரட்டும். ஸ்கிட் ஆப்ஷன்லாம் காமிக்கிறேங்க. வண்டி வந்துட்டுருக்குங்க, ஜம்முன்னு லூப் எடுத்து வந்துட்டுருக்கு. ஏன்னா மெயின் லைனில் போடலைங்க. என்ட்ரி வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 போட்டிருக்காங்க, அதனால் லூப் எடுத்து தாங்க வரணும். வாழ்க்கையில் முதல் தடவை நான் இந்த வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து பொறுத்தவரை இவ்வளோ பக்கத்தில் பார்க்க போகிறேன். போறியா பெங்களூர் போறியா? சொல்லி போலாமா? கைஸ் வண்டி வந்துருச்சுங்க, ஃப்ரெஷ்ஷாக தாங்க வந்திருக்கு. வ்ளாகர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்களே, நம்ம மதன அண்ணன் இறங்கிட்டார் போல். வாங்க முன்னாடி போகலாம். பெங்களூர்ல தான் நிற்க வரேன். ஆமாண்ணா, ஆமா நாம
வண்டி வந்து ஒரு நிமிஷம் கூட நிற்கலைங்க, உடனே கிளம்பிருச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும்னு பார்த்தேன், நிற்கலைங்க. கைஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் நாங்கள் நினச்ச உடனே கிளம்பிச்சிங்க. சரிங்க, இதோட நம்ம வேலையை முடிஞ்சிங்க.